ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம் ரிசப்ஷனுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல் ரிலேஷன் அங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் என்னைக்காவது இது மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா கேதர் ஆகி எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நான், எங்கள் மாமா பொண்ணு, மாமா பசங்க, எங்கள் அக்காங்க, ஸோ தங்கச்சி எல்லாம் வந்துடுவோம் ஒன்றா. சார் இருந்துட்டு எல்லாம் 1 ஹவர் பக்கம் நல்லா ஜாலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம். நல்லா லேட் நைட்டாக தான் கிளம்புனோம் எல்லாருமே. நல்லா அந்த கதை இந்த கதை நல்லா பேசிட்டு டைம் போகிறதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு. அப்புறம் எங்கள் மாமா வந்து வாப்பா சாப்பிட்லான்னு கீழே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நைட் டின்னர் பார்த்திங்கன்னா செம்ம கேட்ரிங் புக் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்த சாப்பாடு உண்மையாகவே சொன்னால் சூப்பராக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல தான் தங்கச்சி வந்தா. ஸோ ஏன்னு பார்த்தா அவங்க நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் நடக்கிற அன்றைக்கி வந்து அவங்க மாலை போட போகிறாங்க. ஸோ நைட்டு ரிசப்ஷன் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு அவள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டா. ஸோ அதில் வந்து என்னால் வீடியோவில் ஷேர் பண்ண முடியல, ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடிஞ்சது. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் புலாவ், அப்புறம் பார்த்திங்கன்னா புலாவு, அப்புறம் வடைக்கறி, காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ வெஜ் புலாவ் இதெல்லாம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது.